ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். என்னம்மா இப்பதான் குரு பயிற்சி, சனி பயிற்சி, நீங்க இப்ப ராகு கேது பயிற்சி, இது என்ன பண்ண போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஐயம், அச்சம் எல்லாமே கலந்துருக்கு. ஏன்னா நவ கிரகங்கள்ல 7 கிரகங்கள்ல செய்யக்கூடிய வேலையை இந்த ராகு கேது பிடுங்கி செஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம். இவங்கதான் பிக் பாஸ். மத்தவங்க எல்லாம் வந்து செய்யறத நீங்க என்ன இவ்வளவு ஸ்லோவா செய்றீங்க, நாங்க செஞ்சிடறோம்னு ஒவ்வொரு காலமும் அவங்க வந்து 1.5 வருடத்துக்கு ஒரு முறை வந்து பயிற்சி ஆகக்கூடியவர்கள், எதிர்மறையாக சுழலக்கூடியவர்கள். நேர்மறையா வந்து அவங்க வந்து டிரான்சிட்ல வரமாட்டாங்க, எதிர்மறையாக பயணிக்கக்கூடியவர்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் எனக்கே தெரியலமா எப்படிதான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதுல வந்து பலவிதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம நினைக்கிறோம் சனி பயிற்சியை கண்டுதான் பயப்படுறோம். அதை கண்டு பயப்படவே கூடாது. சனி வெறும் வந்து விதியை நிர்ணயிப்பவர், கர்மக்காரகன். இவங்க வரக்கூடிய ஒவ்வொரு பாவம் தொட்டு நடக்கின்ற நன்மை தீமையை வந்து இவங்க ராகு கேதுக்கள் ரைட் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப சனி பகவான் என்ன பண்ணுவார்னா 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி காலங்கள்லாம் வெயிட் பண்ணி இருந்து நமக்கு ரிசல்ட்டை கொடுக்க போறாரு. அதனாலதான் நம்ம சனி பயிற்சியை கண்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அச்சம். இந்த ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் மீன ராசி இருந்து, அது பிரளய ராசி. நிறைய நம்ம டிரான்சிட்ல பார்த்திருக்கிறோம் என்ன நடந்திருக்குது இந்த 1.5 வருட காலம்னு அனைவரும் அறிந்தது. இப்ப அவங்க காற்று ராசியான கும்பராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க. அது அவருடைய நட்பு வீடு. நட்பு வீடுனா நல்ல பலன்களை தந்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஏலும். 12 ராசிக்கும் அவர் எப்படி சாதக பாதகங்களை தரப்போகிறார். அதே போல கேது பகவான் சிம்ம வீட்டிற்கு வந்து வரப்போகிறார். அவருடைய சஞ்சாரத்தையும் வைத்து 12 ராசிக்கும் நடக்கவிருக்கும் பலன்களை இந்த பதிவுல காணவிருக்கிறோம். பதிவை வந்து முழுமையாக பாருங்க. இப்ப வரக்கூடிய ராகு கேதுக்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை அறிந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் எப்பமா பயிற்சி ஆகுறாங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வருகின்ற 18/5/2025 வைகாசி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:25க்கு பயிற்சி ஆகுறாங்க. இந்த பயிற்சியால் நாம வந்து சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளையும் துல்லிய பலன்களாக 12 பதிவுகளாக தரவிருக்கிறோம். நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிர்ந்துருங்க. கடகராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். என்னமா சொல்லுது இந்த ராகு கேது பயிற்சி? ஒரு பெரிய அச்சம் அவங்களுக்கு. ஏன்னா வாழை போய் கத்தி வந்தது டும் டும்னு ஒரு நம்ம பாட்டு ஒண்ணு இருக்குது, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அஷ்டம சனி போய் இப்ப 8ல ராகு வருது. நாங்க என்னதான் பண்றது? நாங்களாம் வாழ்றதா இல்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்ப எடுத்து வைக்கிறதா? அதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய கேள்வி அப்படின்னு வந்து சொல்லிடலாம். பயமே தேவை கிடையாது. என்னைக்குமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நேர் வழியில போறோம். எதையும் வந்து பெரிய ஆசைலாம் எதுவும் கிடையாது. நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம். அன்றாட தேவைக்கான செலவு, நம்மளுடைய வாழ்க்கையை லீட் பண்ணுவதற்கு பெரிய ஆசை பற்றுலாம் இல்லைன்னா இந்த கிரக பயிற்சிகளை கண்டுலாம் பயப்பட வேணாம். அதெல்லாம் யாரு இருப்பா அப்படி? நம்முடைய முனிவர்கள் யோகிகள் இருப்பான். நாங்களாம் சாதாரண மனுஷனாச்சமா, எங்களுக்கெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்க சொல்றீங்களே, நாங்களும் வந்து கொஞ்சம் லௌகிக வாழ்க்கையில கொஞ்சம் ஆசை தீர வாழணும்னு நினைக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். நிறைய வந்து எமோஷனல் பாண்டிங் நிறைய இவங்களுக்கு இருக்கும். இந்த 8ல் வரக்கூடிய ராகு என்ன உணர்த்துறாருன்னா, நிறைய கடமைகள், நீங்க என்னென்ன கடமைகளை விட்டீங்க போன ஜென்மத்துல விட்டது, இல்ல இந்த ஜென்மத்துல வந்து நீங்க யாருக்கு என்னென்னலாம் செய்யணும். இந்த 8ஆம் இடம் என்ன பண்ணும் தெரியுங்களா? தேவையில்லாத பிரச்சனை, வம்பு, வழக்கு, வியாஜங்கள் தரும். இல்ல திடீர்னு நம்ம ரிலேஷன்ஷிப்ல யாருன்னா வந்து எப்பா எனக்கு தெரியாது, நீ தான் எனக்கு பாத்துக்கணும், எனக்கு பொருளாதார உதவியில இருந்து, எனக்கு ஒரு மருத்துவ உதவியில இருந்து, எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை எப்படி எடுத்துன்னு போறதுன்னு தெரியல, நீ தான் என்ன பாத்துக்கணும், டக்குன்னு வந்து ஒரு உறவு உட்காந்துரும். நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அது நம்ம உடன்பிறப்பா இருக்கும், இல்ல நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும், இல்ல நம்ம வந்து நல்லா பழகினவங்களா இருக்கும். அவங்களுக்கு நம்ம எப்படி வந்து உதவி செய்ய முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியும்? அதை வந்து இந்த காலகட்டம் எடுத்துட்டு வந்துடும். இந்த காலகட்டம் 8 தீர்க்க முடியாத கடன், நோய், எதிரி. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப அவேரா இருக்கணும்.
வம்பு வழக்கு எங்கேயாவது நடக்குது, இல்ல இந்த இடத்துல போனா எதனா ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சா லாவகமாக அந்த இடத்துல இருந்து நம்ம நகர்ந்து வந்துடணும். அது தாண்டி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய இந்த பாசத்தெல்லாம் வச்சுட்டுலாம் எதிர்பார்க்க கூடாது. இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை நல்லா தாங்க இருந்தாரு, இன்னும் நெஞ்சு லைட்டா வலிக்குதுன்னாரு, போனாருங்க ஆளு வீட்டுக்கே திரும்பலங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது 4ஆம் இடம் இந்த இருதயத்தின் இருக்கும், நுரையீரல் அதெல்லாம் இருக்கும், அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுல ஒரு இன்ஃபெக்ஷனு, அதே போல பேக் போன் பிரச்சனை, ஷோல்டர் பிரச்சனை, அதே போல அஜீரண சம்பந்தப்பட்ட கோளாறு, ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். அதனால உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு அதே மாதிரி 6-8 என்ன கிரகங்கள் கனெக்டிவிட்டி ஆயிருக்கோ அது சம்பந்தப்பட்ட நோய்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா நிறைய இந்த நின்றுகிட்டே வேலை பார்ப்பாங்க இல்லையா, இந்த வெரிகோஸ் வெயின், அதே போல நிறைய இந்த வண்டி டிராவல்ல இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பேக் பெயின், நம்ம கழுத்து சம்பந்த சிஸ்டத்தை பாக்குறோம் அவங்களுக்குலாம் அந்த கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, போன்ஸ் கால்சியம் குறைபாடு இல்லாம, அதே போல ரத்தம் சுத்தப்படுத்திக்கணும். 8லலாம் ராக வரும்போது ரத்தத்துல சத்து இல்லைங்க, ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மியா இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. முருங்கைக்கீரையை அடிக்கடி உணவுல சேர்த்து கொள்வது, அத்திப்பழம் உணவுல எடுத்துக்கொள்வது, கந்த சஷ்டி கவசம் தினமும் படிக்கணும். தினமும் கந்த சஷ்டி கவசத்தை படித்து கொண்டு வரும்பொழுது இந்த சனி வீட்டுல ராகு அவர் பண்ணக்கூடிய அந்த சேஷ்டை எல்லாம் குறைச்சிக்குவாரு. ஏன்னா குருவுடைய பார்வையும் இருக்கு, அதனால கொஞ்சம் நம்ம தைரியமா கடந்து வந்துடலாம். இந்த 2ல இருக்கிற கேது பண்ற அட்டகாசம்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குடும்ப உறவுகள் தான் நமக்கு பிரச்சனையே. பணம் குடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன், இதெல்லாம் ரொம்ப கவனம். நம்மளே ஏற்கனவே இப்போ புரிஞ்சுக்காம பேசுவோம், இப்ப நம்ம கிட்ட பேசுற குடும்ப உறவுகள்லாம் நம்ம ஒண்ணு பேசுறோம், அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க. தேவையில்லாத வாக்கு விவாதங்கள், வியாஜியங்கள்லாம் வரும். இதெல்லாம் ரொம்ப கவனமாகவே இருக்கணும். அதே போல இந்த காலகட்டம் ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, பாக்குறது, கேட்கறது, ருசிக்கிறது, ரசிக்கிறது, இதன் மூலியமாவே நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். என்னன்னா தேவையில்லாம அன்டைம்ல சாப்பிட்டுருவோம், தேவையில்லாம டக்குன்னு வார்த்தையை விடுறது, அதே போல நல்ல விஷயங்களை பேசுறது, நல்ல செயல்களை எல்லாம் செய்யும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, எதுக்கு நல்லதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இதுதான் காரணமே. அப்ப இந்த காலகட்டம் 8ல் வரக்கூடிய ராகுவுக்கும் 2ல் வரக்கூடிய கேதுவுக்கும் இவங்களை நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கணும். என்னம்மா எப்படி சொல்லிட்டீங்க, இவங்களை ஆரோக்கியமா வச்சுக்கணும்? ஆமா, இவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம நம்மள இருக்கணும்னா இறை மார்க்கம் தான். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஆதரவற்றவருக்கு தான தர்மம் பண்றீங்களோ, டெய்லியும் நித்திய பிரார்த்தனை, தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றி 5 நிமிடம் அந்த தீபத்து முன்னாடி உட்காரும் போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம். உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், உங்களுடைய குலதெய்வம் இருக்கும். இந்த காலகட்டம்லாம் குலதெய்வ கோயில்ல போய் ஒரு பொங்கல் வச்சு உங்களுடைய நேர்த்தி கடன் எதனா இருந்தா அதெல்லாம் செலுத்திட்டு வாங்க, இல்ல ஒரு கோரிக்கையாவது வச்சுட்டு வாங்க. இந்த முறை நீங்க போய் ஒவ்வொரு முறையும் குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லும் பொழுதும் ஒரு விபூதி, ஒரு குங்குமம் பாக்கெட் அந்த தெய்வத்தோட பாதத்துல வச்சுட்டு எடுத்துட்டு வைத்துக் கொள்ளும் பொழுது மிக அசாதாரணமான சூழலையும் நீங்க அசால்ட்டா கடந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில வேலை செய்யற இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும், மன சோர்வு ஏற்பட்டுடும். மன சோர்வு ஏற்படுறதுனால நம்ம உடல் சோர்வு ஆயிடும். அப்ப உடல் சோர்வுல ஏற்பட்ட ஒரு போக்கஸ், ஒரு கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இருக்காது, சிறப்பா செயல்பட முடியாது. இனி நாங்களும் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு, ஏன்னா இந்த கடகத்துலதான் 6, 8, 12 நட்சத்திரங்கள் இருக்கும். நிறைய லைஃப்ல ஏற்றத்தாழ்வுகளை காணக்கூடியவர்கள் இவர்கள். அதே போல உறவுகள் சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனை, பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையை நிறைய இவங்க கடந்து வரக்கூடியவர்கள். இந்த காலகட்டம் நீங்க ரொம்ப பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருந்துருச்சுன்னா ரொம்ப சிறப்பாக வந்துடலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த அர்த்தாஷ்டம சனியில கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதை அப்படியே கொஞ்சம் நீண்டு கொண்டு வரும். அதையும் நீங்க இந்த காலகட்டம் கேர்ஃபுல்லா உடல் ஆரோக்கியத்திலையும் வாய் வார்த்தையில பணம் எப்படி நம்ம செலவு பண்ண போறோம், வருமானம் இருக்காது, செலவு திடீர்னு வந்துடும். அந்த திடீர் செலவுக்கு என்ன பண்ணுவோம், தேவையில்லாம கடன் வாங்குவோம். அந்த தனிநபர் கடன்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக்கப்பூர்வமான கடனை வாங்கி ஏதாவது நம்ம ஒரு முயற்சி பண்ணலாமே தவிர தனிநபர் கடன் வாங்கி இந்த காலகட்டம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்ப கடகம் தினமும் காலையில எழுந்த உடனே 21 தோப்பு கரணம் போட்டுடணும். ஒரு 50 வயசுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா கிழக்கு முகமா, 50 வயசுக்கு மேல இருக்கிறோம்னா நாம வடக்கு பக்கமாக இருந்து போட்டு தீபம் ஏற்றி அந்த 4:45 பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து வழிபாடு வச்சுக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார வருவாய் மிக சிறப்பாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்களேன்,
நீங்களே கமெண்ட்ல சொல்லிடுவீங்க. சிவ வழிபாடு, எவ்வளவுக்கு எவ்வளவு சிவ வழிபாடு, திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது, இல்ல நம்ம சித்தர் ஜீவசமாதி வழிபாடு, இதெல்லாம் பண்ணும் பொழுது விரயங்கள் உங்களுக்கு சுப விரயங்களாக இருக்கு. இப்ப வரக்கூடிய விரயங்கள் ஒரு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்றது, ஒரு வண்டி வாகனம் மாத்துறது, ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வது, இந்த மாதிரி ஒரு சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த கிரக பயிற்சியை நீங்க சிறப்பாக கையாளணும். கடக ராசி லக்னக்காரர்கள் நல்லா இந்த காலகட்டங்கள்ல நிறைய தான தர்மம் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீரும் நம்மளுடைய தானமும் தான் நம்மளுடைய கர்மாவை குறைக்கும். கடகம் இந்த காலகட்டம் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது, தாய்கிட்ட என்னைக்கும் ஆசீர்வாதம் வாங்கும்போது நீங்க அம்சமாக அருமையாக அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்குது. உங்க சுய ஜாதகத்துல என்ன மாதிரியான தசாபுதி நடக்குது, சனி ராகு கேது தசாபுதி அந்தரம் நடத்துது, இல்ல சூரிய தசா அந்தரம் நடத்துதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். பயணங்கள்ல, இரவு நேர பயணங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன ஒரு உடல் உபாதை இருந்தாலும் அசால்ட்டா இருக்கக்கூடாது. இல்லைன்னா எங்க பரம்பரையிலே இந்த மாதிரிலாம் ஒரு நோய் இல்லைங்க எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால அலாட்டா இருந்து கொள்ளணும். கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது திருச்செந்தூர் சென்று வழிபட்டு அந்த பன்னீர் இலையில் கிடைக்கக்கூடிய விபூதியை நீங்க பிரசாதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க உடலில் பூசிக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அது ஒரு சிறப்பான அருமருந்தாக இருக்கும். 12 ராசிக்கும் நம்ம பலன்களை துல்லியமா பார்த்திருக்கிறோம். இந்த ராக கேதுக்கள் பலன்களை முழுமையா தந்துருமாமா, நல்ல பலன்களாவும் தந்துருமா, இல்ல அந்த ஏழை சனியை கடந்து கொண்டிருக்கிறவங்க ரொம்ப பாதிப்போமா அப்படின்ற ஐயம்லாம் வரக்கூடாது. இந்த ராகு நம்மளுக்கு கும்பத்திலையும் கேது சிம்மத்துல இருக்காரு. இந்த இடத்துல உங்களுக்கு கிரகங்கள் இருந்து இதே ராகு கேதுக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. சனி தசா, ராகு கேது தசா புத்தி, சூரியன் சந்திரன் தசா புத்தி அந்தரெல்லாம் வருதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சாயா கிரகங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்போடலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது, அதே போல சப்ப கிரகங்கள் ஆலயத்திற்கு சென்று வரும்பொழுது திருப்பாம்புரம், அதே போல காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம் சென்று வழிபடும் போது, நம்ம ஆத்தங்கரை ஓரம் அரச மர ஓரம்லாம் பிள்ளையார் இருப்பாரு, அங்கெல்லாம் இந்த சர்ப கிரகங்களுடைய சிலைலாம் இருக்கும். அதை வழிபட்டு கொண்டு வரும் போதெல்லாம் நீங்க இதை லாபகமாக கையாண்டுடலாம். அதே போல யாரும் மற்ற ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களுக்கு, அதே போல சாதுக்கள் சன்னியாசிகள் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும் போது, கர்ப்பிணி பெண்கள் நிறைமாத கர்ப்பிணிகளுக்கெல்லாம் உதவி பண்ணும்போது 7 மாதம் குறைஞ்சது 7ல இருந்து 9க்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க உதவி பண்ணும்போது, அதே போல குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் வசதி வாய்ப்புலாம் இல்லாதவங்களுக்கு அந்த மருத்துவத்துக்கு நீங்க உதவும் பொழுது அருமையான பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த ராகுகேது என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இந்த டிரான்சிட்ல வர்ற ராகுகேது நீங்க அதிகப்படியான லாபத்துக்கு ஆட்படாம நல்லா உழைக்கும் பொழுது உங்களுடைய அறிவுத்திறமையோடு நீங்க சிறப்பா திட்டமிட்டு செயல்படுத்தும் போது லாபம் உண்டு. நீங்க ஒரு செயலை செய்துட்டு உழைப்ப போட்டுட்டு நீங்க இந்த டைம்குள்ள நடக்கணும்னா அந்த காரியம் நடக்காது. அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டம்னா, ஒவ்வொரு முயற்சியையும் அதற்குரிய செயல்பாட்டையும் போட்டுட்டு நீங்க அடுத்த நிலைக்கு நோக்கி நீங்க கேஷுவலா பயணிக்கும் போது வெற்றி கிடைக்கும். இல்ல நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டேன் எனக்கு கிடைச்சே ஆகணும்னு நீங்க நின்னீங்கன்னா கேது அதை கட் பண்ணி விட்டுட்டு போயிடும். அப்ப நீங்க வாழ்க்கையில உயரணும், ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு போகணும் அப்படின்னும் பொழுது உழைப்பு உள்ள உறுதியுடன் தெளிவுடன் நீங்க செயல்பட்டு நீங்க கடந்து போய்கிட்டே எதையும் எதிர்பார்க்காம பற்று இல்லாம நீங்க கேஷுவலா நீங்க கடந்து கொண்டு போய்கொண்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடோடு தான தர்ம சிந்தனையோடு அருமையான பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்பெல்லாம் அந்த படுக்கையில் இருப்பார் பாத்தீங்களா, கிருஷ்ணர் இருப்பார் இல்லையா, பள்ளிக்கொண்ட பெருமாளை தாராளமா வணங்குங்க. ஆயில்யம், மிருகசீரிஷம், ரோகிணி அந்த நட்சத்திர நாட்கள்ல நீங்க இந்த மாதிரி இந்த சர்ப கிரகங்கள் வழிபாடு செய்வதோ, இல்ல இந்த பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு உதவி எல்லாம் செய்யும் பொழுது இந்த சாயா கிரகங்கள் நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அருமையான பலன்களை கொடுத்துரும். முக்கியமா நீங்க பெரியவங்க கிட்ட மனம் கோணாம அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஓரறிவுல இருந்து 6 அறிவு ஜீவராசி வரைக்கும் நீங்க நல்ல ஒரு அன்பு, அதிகப்படியான அன்பை கொடுங்க. எல்லா உயிர்களையும் உங்களை போல பாவித்து நீங்க ஒழுக்கம்,
அதே போல நீதி நேர்மையுடன் நடக்கும் பொழுது, நல்ல பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மையோடு நீங்க கடந்து வரும் பொழுது, விடாமுயற்சியுடன் செயல்படும் பொழுது, இந்த சர்ப்ப கிரகங்கள் எதையும் நீ எதிர்பார்க்காம கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு நீங்க கடக்கும் பொழுது அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் தந்துருவாங்க. இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களுக்கு நன்மையும் இவங்க தான், இவங்களுக்கு தேவையில்லாத பலன்களை தருவதும் நீங்க தான். அப்ப நீங்க இவங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்க போறீங்க என்பதை இந்த பதிவுகள் மூலம் தெரிந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொறுமையா பார்த்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி வாய்ப்பை அருமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.